எல்லா கிரகங்களுமே எல்லா தெய்வங்களுமே ஒன்று கூடி அம்மனாகவே பெண்கள் மாறக்கூடிய நாள். அந்த ஆடி மாதத்தில் அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது அம்மன் நாம் கேட்கக்கூடிய வரத்தை தரக்கூடிய நிலைக்கு இருப்பதாக இந்த ஆடி மாதத்தில் பெண்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும் குடும்பம், கணவன், குழந்தை. ஆண்களும் ஆடி மாசத்துக்கு விரதங்கள் இருக்கலாமா, இல்லாட்டி இருந்துகிட்டு இருக்காங்களா? இருந்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ்? நீங்க எந்த நதியை பார்த்தாலும் ஆண் பேரே இருக்காது. எங்க பாத்தீங்கன்னாலும் எல்லா நதிகளுக்கும் குளங்களுக்கும் பெண் பேர் தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா மழையும் நீரும் தண்ணீரும். இந்த ஆடி மாசத்துல இந்த தவறு மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பளிச்சுன்னு சொல்லணும், என்ன விஷயம் சொல்லுங்க? டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் மன்னை நாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆடி மாசம் வரப்போகுது. ஆடி மாசம்னாலே கண்டிப்பா தமிழ் மாசத்துல ரொம்பவே சிறப்பான ஒரு மாசம் தான். ஆனா ஆடி வெள்ளி அது ரொம்பவே சிறப்பு. அந்த நாள்ல மட்டும் குறிப்பிட்டு நம்ம இந்த விஷயங்கள்லாம் பண்ணா நம்ம வாழ்க்கைக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். நம்ம விட்ட காரியங்கள், இழந்த விஷயங்கள்லாம் கூட நம்மளுக்கு மீண்டும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் ஆடி மாசத்துல வரக்கூடிய முதல் வெள்ளி ரொம்ப ஸ்பெஷல்ன்றாங்க. என்ன காரணம்? டிவைன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போதே அம்மன் ஞாபகம் வந்துடும். எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்மனுடைய கோவில்களில் கூழ் வார்த்தல், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அபிஷேக ஆராதனைகள், அம்மனுக்கான வழிபாடுகள் நடக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புற்றுக்கு பால் தெளிக்கக்கூடிய வைபவமும் இந்த ஆடி மாதத்தில் இப்போ முதல் வெள்ளிக்கிழமையிலே பண்ணுவாங்க. ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஆடி மாதத்தில் சூரிய பகவான் கடக ராசியில் பயணம் பண்ணுறார். இந்த கடகராசியில பயணம் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், உத்தராயணம் முடிஞ்சு போய் தட்சிணாயணம் ஆரம்பிக்குது. 6 மாசம் உத்தராயணம், 6 மாசம் தட்சிணாயணம். அந்த 6வது மாசம் துவங்கக்கூடிய, அதாவது தட்சிணாயணம் துவங்கக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம். அப்போ இந்த ஆடி மாசம் வரும்போது சந்திரனுடைய ராசியான கடகத்தில் போகும்போது கடக மாசம் அப்படின்னு இதுக்கு பேரு. அப்படி கடக மாசத்துல வரும்போது சந்திரன் என்பவர் அம்மனை பிரதிபலிக்கக்கூடியவர். அதனால அம்மன் கோவில்களில் அந்த வழிபாடு பிரசித்தமா இருக்கு. உங்களுக்கே தெரியும், வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே அம்மன், எல்லா அம்மன் கோவில்கள், அது மாரியம்மனா இருக்கலாம், காளியம்மனா இருக்கலாம், லக்ஷ்மியா இருக்கலாம், துர்கையா இருக்கலாம், அங்கெல்லாம் ரொம்ப சிறப்பா வழிபாடெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதியாவே வச்சிருக்காங்க. அந்த ஆடி மாதத்தில் அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது அம்மன் நாம் கேட்கக்கூடிய வரத்தை தரக்கூடிய நிலைக்கு இருப்பதாக ஒரு புராண இதிகாசங்களுடைய கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். எந்த அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பஞ்ச பாண்டவர்கள் 13 வருடம் அஜ்ஞாத வாசம் அனுபவிக்கிறார்கள். அதாவது யாருடைய இதுவும் தெரியாம 13 வருஷங்கள் வனவாசம், 1 வருடம் அஜ்ஞாத வாசம், 13 வருடங்கள் வனவாசத்தை அனுபவிக்கும் போது அவங்களுக்கு பல இன்னல்கள் ஏற்படுது. பல கஷ்டங்கள் வந்த பொழுது அந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபடணும் அப்படின் பொழுது முனிவர் ஒருவருடைய ஆசீர்வாத பலத்தோடு துர்க்கையை அவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். அவர்கள் முதல்ல என்ட்ரான அந்த ஒரு டைமே ஆடி மாசம் தான். அப்ப ஆடி மாதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் துர்க்கை வழிபாட்டை மேற்கொண்டு அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு விமோசனம் ஏற்பட்டது. அதாவது பிரச்சனை இல்லாத மார்க்கங்கள் துர்க்கையின் மூலமாக காண்பிக்கப்பட்டன. ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா சொத்தையும் சுகங்களையும் இழந்து பஞ்ச பாண்டவர்கள் அப்படியே ஒரு துறவிகள் போல வெளியில வராங்க. கட்டின ஆடையோட வெளியில வந்துடுறாங்க. அப்போ உங்களுக்கு உணவுக்கு கூட வழி கிடையாது. காட்டுல இருக்கணும், காட்டுல இருக்கக்கூடிய கிழங்குகள், கனிகள் இதை தான் சாப்பிடணும். அப்ப எது வேணாலும் நடக்கலாம். அப்ப தெய்வ பலம் வேணும் அப்படின்னு சொல்லத்தினால துர்க்கை வழிபாட்டை மையப்படுத்தி துர்க்கையினுடைய அருளால் தான் சூரிய வழிபாடு செய்து அக்ஷய பாத்திரத்தை தர்மர் பெற்றார் என்பதாக மகாபாரதம் சொல்கிறது. அதனால ஆடி மாசத்துல குறிப்பாக பெண்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும் குடும்பம், கணவன், குழந்தை எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அளப்பரிய பயன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொன்னதுனாலதான் எல்லாருமே ஆடி மாசத்தை முன்னெடுத்துட்டு போறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா விரதங்கள் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா ஆமா, ஆடி செவ்வாயை பாத்தீங்கன்னா முருகப்பெருமானு கூட பெரிய வழிபாடுகள் நடத்துவாங்க. இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா எல்லா சன்னிதானத்தையும் பாத்தீங்கன்னா திருப்பாவாடைன்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அன்னக்குளம், அதாவது சக்கரை பொங்கல், புளிசாதம், தயிர் சாதம், இதெல்லாம் பெரிய அளவுல ஒரு வாழை இலையெல்லாம் பரப்பி அந்த அளவுக்கு அம்மனுக்கு தெய்வங்களுக்கு படைச்சு எல்லாருக்கும் வாரி வழங்கி கொடுத்து
தெய்வீக மனம் கமழக்கூடிய ஒரு ஆடி மாதமா இந்த மாதம் இருக்கிறதுனால இதுக்கு அம்மனுக்கென்றே ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் என்றே இதை சொல்லிவிடலாம். ஆடி மாசம் வந்து கடக மாசம் அப்படின்ற மாதிரி நீங்க ஒன்று சொல்லியிருந்தீங்க. நான் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். லைக் வந்து இப்போ இந்த ஆடி மாசத்துல கடகம் வந்து முக்கியமான விஷயம் பண்ணிட்டு இருக்குனால ஒட்டுமொத்த 12 ராசிக்கும் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் பரவும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். உண்மையா? அதாவது என்னன்னா, ஏன் அதை அந்த மாதிரி சொல்றாங்கன்னா, 12 ராசிகள்ல 2 ராசியில, அதாவது சிம்ம ராசிக்கு தலைவராக சூரியன் வராரு, கடக ராசிக்கு தலைவராக சந்திரன் வராரு. இந்த கடகம் என்பது சந்திரனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு வரதுனால இந்த சந்திரன் அம்மாவையும் சூரியன் அதாவது சிம்மம் அப்பாவையும் குறிப்பதாக சொல்லுவார்கள். அதனால இந்த கடக மாசம்னு சொல்லக்கூடிய இந்த சந்திரனை அடிப்படையாக வைத்து இந்த வரக்கூடிய இந்த மாதத்தில் ஒவ்வொருவரும் இதை பேஸ் பண்ணி தான், அதாவது வந்து என்னைக்குமே நமக்கு தந்தை வழி என்பது ஒரு முறையாக இருந்தாலும் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, முதல் தெய்வம் அப்படின்னா தாய் தான்னு சொல்லுவாங்க. அந்த தாய்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ, தெய்வத்தை விட தாய் முதன்மையானவளாக நேசிக்கப்படுகிறார். அதனால அந்த தாய்மை ஸ்தானத்தோடு இருக்கக்கூடிய சந்திரனுடைய பலம் பெற்ற சந்திரனுடைய மாதமாக, சந்திரனுடைய ராசியினுடைய பிரதிபிம்பமாக விளங்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் எல்லா கிரகங்களுமே எல்லா தெய்வங்களுமே ஒன்று கூடி அந்த தெய்வ நிலைக்கு உட்படுத்தப்படுவதாக, தாய்மைக்கு ஒரு பெருமையை கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா, நதிகளுக்கான வழிபாடும் இந்த ஆடி மாசத்துல தான் வருது. ஏன்னா நதி என்பதும் தாய் தான். நீங்க எந்த நதியை பார்த்தாலும் ஆண் பேரே இருக்காது. எங்க பாத்தீங்கன்னாலும் எல்லா நதிகளுக்கும் குளங்களுக்கும் பெண் பேர் தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா மழையும் நீரும் தண்ணீரும் தாய்மைக்கு நிகரானவை. அதனால தாயை பழிச்சாலும் தண்ணீரை பழிக்காது அப்படிங்கிறாங்க. அதனால ஆடி மாசத்தினுடைய துவக்கமே பாத்தீங்கன்னா புனித நீராடல் எல்லாமே துவங்கிடும். அதனால எல்லா ராசிகளுக்குமே ஒரு சிகரம் வைத்தார் போல் இந்த ஆடி மாதம் விளங்குவதால் எல்லா ராசிக்காரர்கள் மட்டுமல்ல மற்ற ராசிகளுக்குமா உயிரூட்டக்கூடிய ஒரு மாதமாக கூட இந்த ஆடி மாதம் இருக்கு என்பது அகத்திய பெருமானுடைய வாக்கு. ஓகே சார். ஆடி மாசம் வந்து பெண்கள் தான் வந்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பெரும்பாலும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆண்களும் ஆடி மாசத்துக்கு விரதங்கள் இருக்கலாமா, இல்லாட்டி இருந்துகிட்டு இருக்காங்களா? இருந்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ்? இதுல வந்து சார் முக்கியமா சொல்லும்போது ஆடி என்பதே பெண்மைக்காக ஒதுக்கப்பட்ட மாதம் என்றே சொல்ல வேண்டும். ஆண்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய மனைவி, தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரி விரதங்கள் இருக்கும் பொழுது, வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கான இல்ல பொறுப்பை ஆண் மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவங்க அன்னைக்கு விரதமா இருப்பாங்க, முடியாது, அப்ப அவங்க சமைச்சு கொடுக்கலாம். அவங்க அன்றாடம் செய்யக்கூடிய பணிகள்ல முக்கியமான பணிகளை இவங்க வந்து எடுத்துக்கிட்டு அதை செய்ய ஆரம்பிக்கலாம். அப்படி செய்யும் பொழுதே இவங்களுக்கான புண்ணியம் வந்து சேர்ந்துடுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆடி மாதம் முழுவதுமே எல்லாருமே முக்கியமான ஒரு கட்டுக்கோப்பா இருப்பாங்க. எப்படி வந்து ஒரு புரட்டாசினா பெருமாளுக்கு பண்றோமோ அந்த மாதிரி ஆடி மாசம் முழுக்க பாத்தீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வந்துச்சு. இப்ப கூட சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க சொல்லும் பொழுது ஆடி வெள்ளி பிறக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒட்டுமொத்த ஒரு சமூகத்துக்குமே ஒரு நன்மையை தரும் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு என்னென்னலாம் செய்யலாம். அன்னைக்கு வந்து இன்னும் சில பேர் போனா அந்த குழக்கட்டைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வழக்கமா நம்ம வந்து அந்த மாவுல செஞ்சு அந்த மாவுல வெள்ளங்கள் வச்சு பூர்ண மாதிரி செய்வாங்க. இதுல பாத்தீங்கன்னா கை குழக்கட்டைன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுவாங்க. அதை பண்ணி வழிபாடுகள்லாம் செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கறது வந்து ஒரு முக்கியமான வழிபாடா இருக்கும். அந்த மாவை இடிச்சு தரக்கூடிய பொறுப்பு என்பது ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா முயன்ற வரைக்கும் அந்த நியமங்களை கடைபிடிச்சு கொடுக்கறது, அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன வழிபாடுகள் செய்யறாங்களோ அவங்களை அழைச்சிட்டு போயிட்டு கொண்டு விடுறது, இது எல்லாமே இருக்கிறதுனால பெண்ணை மையப்படுத்தி ஆண் சுழலக்கூடிய ஒரு மாதம் என்று கூட இந்த மாதத்தை நம்ம சொல்லலாம். இந்த ஆடி மாசத்தோட விரத முறைகள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம், எப்படிலாம் பண்ணலாம்? நிச்சயமா ஆடி மாதத்துல சார் முக்கியமாக பெண்கள் அதிகாலை, இப்போ வந்து வரக்கூடிய 17ஆம் தேதி ஆடி பிறக்குது, அந்த அதிகாலை நீராடி உடனடியாக சங்கல்பங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த எங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா விநாயக பெருமானுடைய சன்னதி, இல்லைன்னா வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள், அங்கெல்லாம் போய் சங்கல்பங்கள் மனதால எடுத்துக்கிட்டு இந்த ஆடி மாதம் முழுவதும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் தேசத்துக்காகவும் நான் வந்து பிரார்த்தனை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அந்த நான்வெஜ்ஜை தொடாம கூட இருப்பாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் நான்வெஜ் தொடாம இருந்துக்கிட்டு சாப்பிடாம இருந்துக்கிட்டு அன்னைக்கு வேற எந்த விதமான தங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய எந்த வஸ்துக்களையும் பயன்படுத்தாம அன்று ஒரு நாள் மட்டும் அம்மனாகவே பெண்கள் மாறக்கூடிய நாள், அம்மனாகவே வணங்கப்படக்கூடிய நாள்னு கூட ஆடி வெள்ளிக்கிழமையே சொல்லலாம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில வந்து வழக்கமா நம்ம எல்லாரும் காபி சாப்பிடுவோம், டீ சாப்பிடுவோம். ஆனா பெண்கள் அது கூட நீங்க சாப்பிட மாட்டாங்க. கூழ் காய்ச்சி ஊத்துறதுனால எல்லாருமே எதுவும் சாப்பிடாமல் இருந்து
வெறும் வயிற்றோடு தான் நியமத்தோடு அந்த வழிபாட்டை செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது அந்த அம்மனுடைய மனம், ஏன்னா உங்களுக்கு இப்படி சொன்னா புரியும், ஒரு குழந்தை வந்து சாப்பிடாம இருக்குன்னு வச்சுங்க, அம்மா மனசு தாங்குமா? அவங்க உடனே வந்து இந்த குழந்தைக்கு வந்து உணவு கொடுக்கணும், கேட்கறதெல்லாம் கொடுப்பாங்க, அழ ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுனால. எனவே ஒவ்வொரு சுமங்கலி பெண்களும் கன்னியா பெண்களும் அன்னைக்கு விரதம் மாதிரி இருந்துட்டு அந்த கூழ் காய்ச்சி ஊத்துற வரைக்கும், இல்லை அந்த வந்து காலையில் அவங்க செய்யக்கூடிய இந்த வழிபாடு, ராகு காலம் வந்து துர்கைக்கெல்லாம் வழிபாடு நடத்துவாங்க, அந்த காலம் வரைக்குமாவது எதுவும் சாப்பிடாமல் இருந்து அந்த வழிபாட்டை செய்தார்கள் என்றாலே கிட்டத்தட்ட ஒரு 20 வெள்ளிக்கிழமைகள் மகாலட்சுமியை வழிபட்ட புண்ணியம். பொதுவாக வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமிக்கு உரித்தான நாள். அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா அந்த முதல் நாள் செய்யக்கூடிய அந்த விரதமாகப்பட்டது எது ஒண்ணுமே இல்லை. காலைல எதுவும் சாப்பிடாம இருந்து நீங்க கேட்கலாம், சார் அப்படி சாப்பிடாம இருந்துன்னு சொன்னா உடம்பு முடியாம போகும் அப்படின்னு. ஆனால் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இறைவனுக்காக நாம் ஒரு விஷயம் செய்யறோம்னு வச்சுங்க, அது விரதமாகட்டும், கையில அக்னி கப்பரை ஏந்தக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், இல்ல காவடி எடுக்கக்கூடிய சூழலாக இருக்கட்டும், அந்த கஷ்டமே உங்களுக்கு தெரியும், அந்த எனர்ஜி எங்க இருந்து வருதுன்னே தெரியும், சத்தியமா தெரியாது. அப்போ இறைவனுடைய ஆற்றல் தான். அதனால அந்த கூழ்காட்சி ஊத்துற வரைக்கும் அந்த கரெக்டா 12 மணி நிறைவு பெறக்கூடிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் வரைக்கும் அவர்கள் வந்து சாப்பிடாம இருந்து இயன்ற வரை செய்யும் பொழுது, அந்த இறைப்பணிகளில் ஈடுபடும் பொழுது முழுமையான ஆற்றலை இறைவன் அவர்களுக்கு தந்து விடுகிறான். ஏன்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு வந்து உடல்ல வந்து ஆற்றலை விட மூளையில பலம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த இல்லத்தரசி குடும்பத் தலைவிதான் கணவனையும் தன்னுடைய தந்தையையும் குழந்தைகளையும் எல்லாத்தையுமே நிர்வாகம் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது இறை ஆற்றல் என்பது இந்த விரதத்தின் மூலமும் அவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் மூலமும் கிடைப்பதாக பரவலான ஒரு செய்தியாகவே இருக்கிறது. ஓகே சார், இந்த ஆடி மாசத்துல இந்த தவறு மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பளிச்சுன்னு சொல்லணும்னா என்ன விஷயம் சொல்லுங்க? நிச்சயமாக சொல்ல போனால் ஆடி மாசத்தை பொறுத்த வரைக்கும் தவறான வார்த்தைகள் பேசாமல் இருக்க வேண்டும். முக்கியமான விஷயம் அதுதான். ஏன்னா நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் தான் சொல்லும் சொல்லாகவும் செய்யும் செயலாகவும் வருகிறது. அதனால யாரையும் நினைச்சு நம்ம திட்டாம இருக்கணும். ஏன்னா சந்திரன் வலுப்பெற்று வரக்கூடிய நேரம், சூரிய பகவான் கடகத்தில் தன்னுடைய பயணத்தை துவங்கக்கூடிய நேரம், எல்லா பெண்களுமே தெய்வ நிலையில் விளங்கக்கூடிய நேரம் காலம் அப்படிங்கிறதுனால யாரையும் திட்டாமல் கொள்ளாமல் இருக்க வேண்டும். அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயிற்சியில் வந்துவிடும். தெய்வம் நம்மள்கிட்ட இருக்கு அப்படிங்கும்போது, இப்ப நீங்களே மாலை போட்டீங்க அப்படின்னா உங்களை எல்லாரும் சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ உங்களுக்குள்ளே அந்த உணர்வு வரும். நீங்க உங்களுக்கு கோபம் வரக்கூடிய ஒரு சூழல் வந்தா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, கட்டுப்படுத்துவீங்க, சாமி சரணம் சொல்லுவீங்க. இல்லை அந்த இடத்துல அதை அப்படியே அந்த வேற ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் அமைதிப்படுத்தி அந்த இடத்துக்கு நகர்ந்துருவீங்க. அப்போ ஒவ்வொரு பெண்களுமே மாலை அணிந்து, சில பேர் திருச்செந்தூர் போவாங்க, வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வருவாங்க, சமயபுரம் போவாங்க, இது எல்லாமே நீங்க பார்க்கலாம். அப்போ மாலை போட்டா தான் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாருமே முக்கியமா வந்து ஆண்களை விட பெண்கள் வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்ப அமைதியாகவும், கோபம் வரக்கூடிய விஷயத்துல கூட கொஞ்சம் மனதை பொறுத்துக்கிட்டு அம்மன் நம்மகிட்ட வாசம் பண்றதுனால யாரையும் திட்டக்கூடாது, சாபம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தாங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் முதல்ல சொல்லணும். அதற்கப்புறம் இந்த நான்வெஜ் சாப்பிட்ற விஷயங்கள் அதெல்லாம் வந்து அவங்கள பொறுத்து தான். ஏன்னா இந்த காலகட்டங்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவர்களே சில விஷயங்கள் சொல்றாங்க, இல்லை நீங்க இதெல்லாம் எடுத்துங்க, ஏன்னா உங்களுடைய உடம்பு நிலை அப்படி இருக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லா தரப்புலையுமே ஆதி காலத்துல இருந்த நிலை வேற. அப்ப எல்லா பண்டங்கள் உணவுப் பொருட்களிலுமே வந்து உண்மையான அந்த ஒரு சத்துங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே சத்தை எடுத்துட்டு வெறும் சக்கையை தான் சாப்பிடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு. அதனால கண்டிப்பாக அந்த வெள்ளிக்கிழமையை மட்டும் விடுத்து மற்ற நாட்களில் அவர்கள் வந்து தங்களுடைய இயல்பான வாழ்க்கையை, உணவு பண்டங்களை எல்லாம் சாப்பிடலாம். முக்கியமா யாரையும் திட்டாம கொள்ளாம இருந்துட்டாலே அதுவே ஒரு பெரிய விஷயம் சொல்லலாம் சார். ஓகே சார், ஆடி மாசத்தை பத்தி நம்மளுக்கு தெரியாத நிறைய தகவல்கள் நம்ம நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார்.